மனிதனை உண்மையில் தீட்டுப்படுத்துவது என்ன தெரியுமா? இயேசு கெனேசரேத்து நாட்டிற்கு வந்தபோது மக்கள் அவரை உடனே அடையாளம் கண்டார்கள். பல இடங்களிலிருந்து நோயாளிகளை கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட அனுமதி கேட்டார்கள். அவரை தொட்ட அனைவரும் குணமடைந்தார்கள். அந்த நேரத்தில் எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரும், உங்கள் சீடர்கள் கைகழுவாமல் சாப்பிடுகிறார்கள், ஏன் பாரம்பரியத்தை மீறுகிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தால் தேவனுடைய கட்டளைகளை மறக்கிறீர்கள் என்று பதிலளித்தார். பின்னர் மக்களை நோக்கி, வாய்க்குள் செல்லும் உணவு மனிதனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் இருதயத்திலிருந்து வரும் பொல்லாத சிந்தனைகள்தான் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றார். கொலை, பொய், களவு, தீய எண்ணங்கள் அனைத்தும் மனிதனின் உள்ளத்திலிருந்தே வருகிறது என்று விளக்கினார். இந்த போதனை வெளிப்புற சடங்குகளை விட மனத்தின் தூய்மை முக்கியமானது என்பதை மக்களுக்கு உணர்த்தியது.